ஆல். இந்த வாழ்க்கை இருக்கே, இது நம்மள இப்படியும் அப்படியுமா புரட்டி போட்டுடும். ஒரே நைட்ல சிலர் கோடீஸ்வரர் ஆனதையும் கேட்டிருக்கோம், கோடியில இருந்தவன் தெருக்கோடிக்கு வந்த கதையையும் கேட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது என்னவா இருக்கும்? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் ஒரு சக்தியால கொடுக்க முடியும்னா அது என்ன அப்பேற்பட்ட சக்தியா? அதால எப்படி நாம கேட்குற எல்லாத்தையும் கொடுக்க முடியும்? அந்த சக்தியை பார்க்க முடியுமா இல்லை உணர முடியுமா? எப்படி கேட்டா நாம கேட்கறத நமக்கு கொடுக்கும்? அப்படி ஒருவேளை அது நமக்கு கொடுக்குதுன்னா அதை எப்படி நாம வாங்கிக்கிறது? இதுக்கெல்லாம் ஏதாவது ஸ்பெஷலா ரூல்ஸ் இருக்கா என்ன? இல்ல இது எல்லாமே வெறும் கட்டுக்கதையா? இதெல்லாம் எப்படிப்பா நம்புறது அப்படின்னு பல கேள்விகள் உங்க மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குல்ல. இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகமும் இதுதான். முதல்ல எனக்கும் பெருசா இதுலலாம் நம்பிக்கை இல்லை. ஆனா என்னோட லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் பாசிட்டிவா நான் நினைக்கிற மாதிரி நடக்கிறத பார்க்கும்போது இதெல்லாம் நம்பாம இருக்கவே முடியாது. நான் இவ்வளோ சொல்லியும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா ஒரே நிமிஷத்துல அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ள என்னால் கொண்டுட்டு வர முடியும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி ப்ராக்டிக்கல் ஒர்க் புக். முதல்ல உங்க கண்களை மூடிக்கோங்க. நீங்க உட்காந்துருந்தாலும் சரி இல்லை படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. உங்க ரைட் ஹேண்ட் எடுத்து உங்க செஸ்ட் கிட்ட வைங்க. இப்போ உங்களோட ஹார்ட் பீட்டை உங்களால உணர முடியும். ரொம்ப அமைதியா ஒரு 5 செகண்ட்க்கு உங்களோட இதய துடிப்பை கேளுங்க. நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற பாசிட்டிவான விஷயங்களை உங்க மனசுக்கிட்ட சொல்லுங்க. இப்போ நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி நினைச்சு பாருங்க. உங்க இதயம் டப் 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 டப்னு துடிக்குது இல்ல, அது உண்மைனா அது எப்படி துடிக்குது? நீங்க சாப்பிடுற சாப்பாடுல இருந்து அது உங்க வயிற்றுக்குள்ள போய் நல்லபடியா செரிமானம் ஆகி நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பூமி சரியான பாதையில இந்த சூரியனை சுத்தி வருதே, அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? இதுக்கெல்லாம் பின்னாடி சயின்ஸ் தான் இருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். ஆனா அந்த சயின்ஸுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. இவ்வளோ ஏங்க, இப்போ இந்த நிமிஷம் இந்த வீடியோவை உங்களை பார்க்க வச்சதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? அது ஒன்னே ஒண்ணுதான். அந்த சக்திக்கு பேர் தான் பிரபஞ்சம். இல்லைனா நீங்கள் கடவுள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நம்பினா மட்டும் போதும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த சக்தி இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. இந்த சூரியன் இருக்காது, பூமி இருக்காது, அந்த பூமிக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க நாமளும் இருக்க மாட்டோம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தில் நாமெல்லாம் சின்ன புள்ளிகள் தான், அதுவும் கண்ணுக்கே தெரியாத புள்ளிகள் தான். ஆனாலும் பிரபஞ்சத்தை நம்மள கவனிக்க வைக்க முடியும். நாம கேட்கறத நினைக்கிறத அள்ளி அள்ளி கொடுக்க வைக்க முடியும். இந்த பிரபஞ்சம் கேட்டாதான் கொடுக்குமா அப்படின்னு பலரும் யோசிக்கலாம். நானும் அப்படியெல்லாம் பல முறை யோசிச்சிருக்கேன். ஆனா நமக்கெல்லாம் தெரியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சம் நாம கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்காக எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நிறைய விஷயங்களை கொடுத்துருச்சு. ஆனா நாம தான் அதெல்லாம் சரியா கவனிக்காம இருக்கோம். இந்த பூமியில பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்க எல்லாமே இந்த பிரபஞ்சம் நமக்காக கொடுத்தது தான். நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், நாம் போட்டுக்கிட்டு இருக்க ட்ரெஸ்ஸுகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்களை நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் நினச்சா மட்டும் போதும். ஆனால் அதை முழு நம்பிக்கையோட தீர்மானமாக நினைக்கணும். நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு வரம், எல்லாருக்கெல்லாம் அது கிடைச்சிடாது. நாம தான் கஷ்டப்பட்டு போராடி நமக்குள்ள அந்த நம்பிக்கையை புதுப்பிக்கணும். இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், நான் நம்பிக்கையோட நிறைய விஷயத்த யோசிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலன்னு. நீங்க யோசிச்சதெல்லாம் கரெக்டு தான், ஆனா ஏன் நடக்கல அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்களா? சிலருக்கு மட்டும் அவங்க கேட்குற எல்லாமே கிடைக்குதே, ஷார்ட் பீரியட்ல அவங்க வாழ்க்கையே மாறுதே. இப்படி சிலருக்கு மட்டும் அந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணுதே. அப்படி பார்த்தா இந்த பிரபஞ்சம் ஓரவஞ்சனை பண்ணுதா என்ன? அதெல்லாம் அதுக்கு தெரியாதுங்க. நாம தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் நினச்ச விஷயம் எதுவுமே நமக்கு நடக்கலை அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. நிறைய யோசிக்கிறோம், நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம், சில விஷயங்கள் நடக்குது, சில விஷயங்கள் நடக்காமலே போயிடுது. அதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது? நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குல்ல, அதுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு எது தேவை எது தேவையில்லை, எப்போ இவனுக்கு இதை கொடுக்கணும், எப்போ இவனுக்கு இதை கொடுக்கக்கூடாதுன்னு எல்லா முடிவுகளையும் இந்த பிரபஞ்சம் தான் எடுக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரியான முடிவுகளை நாம தான் எடுக்க வைக்கிறோம். இந்த பிரபஞ்சம் எப்போதுமே எல்லாருக்கும் இந்தா நீ இதை எடுத்துக்கோ, நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும்.
நாம தான் அதெல்லாம் கரெக்டா பிக் பண்ணாம கொடுக்கிற இடத்த விட்டுட்டு வேற எங்கெங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம். அது மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா தேவையில்லாத சிந்தனைகள் நமக்குள்ள வராது. நாம நெகட்டிவா யோசிக்கிறத விட்டுட்டோம்னா நமக்குள்ள எந்த மனக்குழப்பங்களும் இருக்காது. இப்படி எந்த குழப்பங்களும் இல்லைன்னா நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். அந்த அமைதி நமக்குள்ள எப்போ வருதோ அப்பதான் இந்த பிரபஞ்சத்தோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். யோசிச்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கான பெரிய அளவுல சோர்ஸ் எதுவும் இப்போ உங்க கையில இல்ல. ஆனாலும் நீங்க வீடு கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்குள்ள இருக்கு. முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? நம்மளால இந்த வீடை கட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிறத முழுசா நம்பணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கும். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்மளை யோசிக்க வைக்கும். இப்போ சப்போஸ் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்க மனசு என்ன பண்ணும்? நம்மளால இந்த வீடை கட்ட முடியாது, நம்ம கையில எதுவுமே இல்லை, அடுத்து நாம என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குப்பை போல நம்ம மனசுக்குள்ள வச்சு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இதுவே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்மளால ஈஸியா அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு பாசிட்டிவா யோசிக்கிறது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்க. இப்போ தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்குள்ள வராம இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப ஹாப்பியாவும் ரொம்ப மன நிறைவோடவும் ஃபீல் பண்ணுவீங்கல்ல. இந்த மன அமைதி யார்கிட்ட இருக்கோ அவங்களெல்லாம் சூஸ் பண்ணி தான் இந்த பிரபஞ்சம் அவங்க கேட்குற விஷயங்களை ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிக்கும். சரி, எப்படி கொடுக்கும்? நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கையிலையா கொடுக்கும்? அதெல்லாம் நடக்காது. ஆனா ஒரு சில அறிகுறிகளை நமக்காக அந்த பிரபஞ்சம் காட்ட ஆரம்பிக்கும். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுதுடா, முடிச்சுக்கோ அப்படின்னு நம்மள தட்டி எழுப்போம். இதுக்கான முதல் அறிகுறி என்ன தெரியுமா? இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சிருக்குன்னா முதல்ல அந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் மாற ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் நினச்ச மாதிரி ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதை பற்றி அதிகமாக நம்பிக்கையோடு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதை சார்ந்த விஷயங்கள் உங்கள் கண்களில் அடிக்கடி பட ஆரம்பிக்கும். இல்லை அதுக்கு சம்மந்தமான ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான அறிகுறிகள் இருக்குது. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அறிகுறிகளில் இதுவும் ஒன்று. இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்ச சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நம்ம லைஃப்பை மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதுவே உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய மேஜிக் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த பிரபஞ்சம் டைரக்டாக நம்ம கிட்ட வந்து எதையுமே கம்யூனிகேட் பண்ணாது. இப்படி மற்றவங்க மூலியமா இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் மூலியமா தான் நமக்கு உணர்த்தும். இப்போ இந்த பிரபஞ்சம் உங்கள் லைஃப் மாற போகுது அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்தி இருக்குல்ல. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நன்றி உணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை நாம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கறத இந்த பிரபஞ்சத்துக்கு நாம உணர்த்தணும் இல்லையா? அப்போ நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார சொல்லுங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கல்ல, இதுதான் விஷுவலைசேஷன். இப்போ அடுத்ததா அதை நம்ம எப்படி அஃபர்மேஷனா மாத்துறது? தேங்க்யூ யூனிவர்ஸ் இல்லை நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இந்த செகண்ட்லேருந்து உங்கள் லைஃபே மாறப்போகுது. இன்னொரு சிம்பிளான டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்த உங்களுக்காக சொல்கிறேன். உங்களோட விஷ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல யோசிச்சுக்கோங்க. முக்கியமாக உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கோல் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை முதல்ல யோசிச்சுக்கோங்க. இப்போது அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பீங்கல்ல. அதை ஒரு பேப்பரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுங்க. இப்போது இந்த பேப்பர் எப்போதுமே உங்கள் கூடவே இருக்க மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபோனோட பேக் கேஸில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அந்த பேக்கில் கூட வச்சுக்கலாம். இதை டெய்லி எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஆனால் அந்த சீட்டு உங்ககிட்ட இருக்க வரைக்கும் உங்கள் ட்ரீம்ஸை உங்கள் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பாசிட்டிவான எனர்ஜியை உங்களுக்குள்ளே பில்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் அவங்களோட பேரண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் பர்ஸில் வச்சுப்பாங்க. அது இருந்தால் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். காஞ்சனால வர லாரன்ஸ் மாதிரி 6 மணிக்கு மேலே வெளில போக மாட்டேன்ப்பா,
அப்படின்னு இருக்கவங்க சாமி போட்டோவோ இல்ல திருநீரையோ தன் கூடவே வச்சுப்பாங்க. இதெல்லாம் இருந்தா பேய் பிடிக்காது அப்படின்னு நம்பவும் செய்வாங்க. இதெல்லாம் இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, இந்த சின்ன சின்ன நம்பிக்கைகளை கூட நம்ம அலட்சியமாவோ இல்ல கிண்டல் பண்ணியோ பார்க்க கூடாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கே தெரியாம நமக்குள்ள பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணும். இதே மாதிரி தான் நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு பேப்பர்ல எழுதி உங்க கூடவே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாம ஒரு புதுவித தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். இந்த நம்பிக்கை தான் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆற்றலை உங்களுக்குள்ள கிரகிக்கிற தன்மையை உருவாக்கும். இவ்வளோ சொல்லியும் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன்ப்பா, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான், என் கண்ணால் பார்க்குற வரைக்கும் இதெல்லாம் ஃபீல் பண்ணுற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்கிறேன், அதையும் கேளுங்க. ஒரு குட்டி மீன் இருந்துச்சான். அது தன்னோட நண்பர்கள் கிட்ட நாம வாழ்றதுக்கு எது முக்கியம்னு கேட்டுச்சான். அந்த நண்பர்களும் அந்த மீன் கிட்ட நாம வாழ்றதுக்கு தண்ணீர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த குட்டி மீனுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாயிடுச்சான். எப்படியாவது அந்த தண்ணிய நாம பார்த்தே ஆகணும்னு உடனே எல்லார்கிட்டயும் போய் கேட்டுச்சான், தண்ணி எங்க இருக்கு எங்க இருக்குன்னு. எல்லாரும் சொன்னாங்களாம், நம்ம தண்ணீர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு. யார் எவ்வளோ சொல்லியும் அந்த குட்டி மீனுக்கு அதை புரிஞ்சுக்கவே முடியலையாம். இதே கேள்வியா அந்த குட்டி மீன் அதோட அப்பா மீன் கிட்ட கேட்டுச்சான். அந்த அப்பா மீனும் எல்லாரும் சொன்ன மாதிரி அதே பதில இந்த குட்டி மீன் கிட்ட சொன்னிச்சான். ஆனாலும் இந்த குட்டி மீன் மண்டையில எதுவுமே ஏறலையாம். உடனே அந்த அப்பா மீன் என்ன பண்ணுச்சான், அந்த குட்டி மீனை தன்னோட தோல் மேல தூக்கிக்கிட்டு தண்ணீருக்கு வெளியில போய் 2 நிமிஷம் நின்னுச்சான். இப்போ அந்த குட்டி மீனால மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருந்துச்சான். அப்பா என்னால மூச்சே விட முடியலன்னு சொல்லி அழுதுச்சான். இப்போ அந்த அப்பா மீன் என்ன பண்ணுச்சான், அந்த குட்டி மீனை மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துருச்சான். இப்போ அந்த குட்டி மீன் ரொம்ப சந்தோஷமா தன்னோட மூச்சை இழுத்து இழுத்து விட்டுச்சான். ஏன்பா இப்படி பண்ணன்னு தன்னோட அப்பா மீனை பார்த்து கேட்டதும் அதுக்கு அந்த அப்பா மீன் சொன்னுச்சான், நாம உயிர் வாழ்றதுக்கு இந்த தண்ணி தான் முக்கியம், நாம இந்த தண்ணிக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னேன், ஆனா உனக்கு புரியல, அதை புரிய வைக்க தான் இப்படி செஞ்சேன்னு சொன்னுச்சான். நம்மள நிறைய பேர் இப்போ வரைக்கும் இந்த குட்டி மீன் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வேற எங்கேயும் இல்லை, நம்மளை சுத்தி தான் இருக்கு. நாமளும் அது கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சுக்காத நாம தான் இந்த பிரபஞ்சம்னா என்ன, இந்த பிரபஞ்சம் எங்க இருக்கு, அந்த சக்தியை நாம எப்படி ஃபீல் பண்றது அப்படின்னு எல்லாம் பல கேள்விகள் கேட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா நமக்குள்ள இருக்க நம்பிக்கை தான் பிரபஞ்சமே. நாம என்னைக்கு ஒரு விஷயத்த முழுமையா நம்ப ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களும் மாறும். நம்ம லைஃபும் ஒரு நாள் கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி மாறும். ஸோ எப்போதும் முழு நம்பிக்கையோட இருங்க. நான் சொன்ன அந்த பேப்பர் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இதை நம்புறீங்கன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. அப்படியே உங்க கேங்ல யாராவது இந்த பிரபஞ்சம்லாம் போய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதை பாரு அப்படின்னு சொல்லுங்க. மீண்டும் வேறு சூப்பரான புக் ரிவ்யூல இல்லைனா ப்ராக்டிக்கல் ஒர்க் புக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.